الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه صدق الله مولانا العليم وقال نبينا صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده صدق رسول الله صلى الله عليه وسلم. மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய நேயர்களே, இந்த நேரத்தில் அல்லாஹு தாலாவிடத்தில் எங்கள் அனைவரையும் முஸ்லீம்களாக பிறக்க வைத்து வாழ வைத்து முஸ்லீமாகவே மரணிக்கச் செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த உலகத்தில் படைக்கும் பொழுதோ, தாயுடைய வயிற்றிலிருந்து எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பும் பொழுதோ எங்களுக்கு நிரப்பமான அதாவது உடல் உறுப்புக்களை அல்லாஹ் தந்து எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான். எங்களுடைய உடலை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய உடலிலே எத்தனையோ பார்ட்ஸ் ஆஃப் பாடி, எங்களுடைய உறுப்புக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த உறுப்புக்கள் அனைத்திலும் மிக முக்கியமான ஒரு உறுப்பைத்தான் அல்லாஹு தாலாவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பேசுகின்றார்கள். அதாவது நாவை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் அழகான முறையில் தெளிவான முறையில் சொல்லி தந்திருக்கின்றது. ஒரு மனிதன் அவனுடைய நாவை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹு தாலாவும் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் சஹாபி வந்து, யா ரசூலுல்லாஹ் மன் நஜாத், அல்லாஹுவின் தூதரே வெற்றி எதில் இருக்கின்றது என்பதாக கேட்டார்கள். அதற்கு ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அம்சிக் அலைக லிசானக, இந்த நாவை பற்றி பிடித்துக்கொள் என்பதாக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஏனைய உறுப்புக்களை சொல்லவில்லை, இந்த உன்னுடைய நாவை பற்றி பிடித்துக்கொள் என்பதாக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். உன்னுடைய இந்த நாவை உன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து கொண்டால், உன்னுடைய நாவை நீ வேறு விடயங்களை பேசுவதை விட்டும் தவிர்த்து நடந்தால், அடுத்தவர்களை பற்றி பேசுவதை விட்டும் தவிர்த்து நடந்தால் அது உன்னை வெற்றியின் பக்கம் கொண்டு செல்லும் என்பதாக ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் ஹைரன் அவு லியஸ்முத். அதாவது யார் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, விசுவாசம் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்கள் பேசுவதாக இருந்தால் நல்லதை பேசட்டும். நல்லதை பேச முடியாதா அந்த நாவின் மூலமாக மௌனமாக இருக்கட்டும் என்று ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எங்களுடைய நாவினால் நாங்கள் பேசுவதாக இருந்தால் நல்ல விடயங்களை பேசலாம். நல்ல விடயங்களை பேசுவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இருக்கின்றது. ஆனால் கெட்ட விடயங்களை அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கு இஸ்லாத்திலே எந்த விதமான உரிமையும் இல்லை, இஸ்லாத்திலே எந்த விதமான ரைட்ஸும் இல்லை. எனவே நாங்கள் எங்களுடைய நாவின் மூலமாக நல்ல விடயங்களை பேச வேண்டும் என்று குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லித் தருகின்றது. அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும் வ ஐதீஹிம், நாங்கள் என்ன செய்வோம், நாளை கியாமத்துடைய நாளையில் அவருடைய நாவுகளும், அதாவது நாவுகள் சொல்லும், வ ஐதீஹிம் அவருடைய கைகள் சொல்லும், வ அர்ஜுலுஹும் அவர்களுடைய கால்கள் சொல்லும், பிமா கானு யஅமலூன் என்ன செய்தோம் இந்த உலகத்தில் என்பதை பற்றி அவருடைய உடல் உறுப்புகள் பேசுவதற்கு ஆரம்பிக்கும் என்பதாக
அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, யௌமன் அக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவருடைய நாவுகளுக்கு அவருடைய வாய்களுக்கு நாங்கள் பூட்டு போட்டு விடுவோம். வத்துகல்லிமுனா ஐதீஹும், அவருடைய கைகள் பேச ஆரம்பிக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதாவது பேசக்கூடிய நாவுக்கு அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான், ஆனால் கைகள் பேசும். இந்த உலகத்தில் மனிதன் என்ன செய்தான், யாரை பற்றி பேசினான் என்று கைகள் பேசும் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா துக்ஸிருல் கலாம பிகைரி திக்ரில்லாஹ், நீங்கள் பேசுவதாக இருந்தால் அல்லாஹுடைய வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள், அல்லாஹுடைய நபியுடைய இஸ்லாமிய வார்த்தைகளை மட்டும் பேசுங்கள். ஃபஇன்ன கஸ்ரத்தல் கலாமி பிகைரி திக்ரில்லாஹ், அல்லாஹ் நபியுடைய பேச்சு அல்லாமல் வேறு பேச்சுக்களை பேசுவதற்கின்றதே கஸ்வத்துல்லில் கல்ப், அது உள்ளத்தை கடினப்படுத்தும் என்பதாக ஹதரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் மனிதனை பார்த்து ஏனைய உறுப்புகள் அந்த நாவை பார்த்து சொல்லுகின்றதாம், இன் இஸ்தகம்த இஸ்தகம்னா, ஏ நாவே நீ நேராக இருந்தால் நாங்கள் நேராக இருப்போம். வஜஜ்னா, ஏ நாவே நீ கோணலாகிவிட்டால் நாங்களும் கோணலாகி விடுவோம் என்று அந்த நாவை பார்த்து ஏனைய எல்லா உறுப்புகளும் சொல்ல ஆரம்பிக்கின்றதாம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியார்களே, நாவுதான் எங்களுடைய உடல் உறுப்புக்களை மிகவும் முக்கியமானது. நாவின் மூலமாக ஒரு மனிதனுக்கு சொர்க்கம் செல்லவும் முடியும், நாவின் மூலமாக ஒரு மனிதன் நரகம் செல்லவும் முடியும். நாவின் மூலமாக ஒரு மனிதனை கெட்ட மனிதன் என்று சொல்லவும் முடியும், நாவின் மூலமாக ஒரு மனிதனை நல்ல மனிதன் என்று அடையாளப்படுத்தவும் முடியும். ஒரு மனிதனை நல்ல மனிதன் என்று அடையாளப்படுத்துவது இந்த நாவு, ஒரு மனிதனை கெட்ட மனிதன் என்று அடையாளப்படுத்துவோம் இந்த நாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ஆயுதங்களுக்கு அடங்காதவர்களை இந்த நாவின் மூலமாக அடக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தியை அல்லாஹ் இந்த நாவுக்கு கொடுத்திருக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, ஆயுதம் எவ்வளவு கூர்மையானது, எத்தனை பேரையும் கொல்லலாம், அந்த கொலை செய்யலாம் அந்த ஆயுதத்தின் மூலமாக. ஆனால் அந்த ஆயுதத்துக்கு அடங்காதவர்களை இந்த நாவின் மூலமாக அடக்க முடியும் என்று முன்னோர்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். ஹஜரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ராவுடைய பயணம் செல்லுகின்றார்கள். அந்த இஸ்ராவுடைய பயணத்தில் சில மனிதர்களை அவர்களுக்கு காண்பிக்கப்படுகின்றது. சில மனிதர்கள் அதாபுகளுக்கு, வேதனைகளுக்கு, சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அவர்கள் யார் தெரியும்? லஹும் அல்ஃபாரும் மின் நுஹாஸ், அவர்களுக்கு செம்பாலான நகங்கள் இருக்கின்றது. அந்த நகங்களின் மூலமாக யஹ்மிசூன பிஹா வுஜூஹஹும் வ சுதூரஹும், அவருடைய முகங்களையும் அவருடைய ஏனைய உறுப்புகளையும் கீறி கிழித்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியான ஒரு அவலமான ஒரு பயங்கரமான காட்சியை ரசூலுல்லாஹ் காண்கின்றார்கள். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்டார்கள், ஃபகுல் துமன் ஹா உலாயியா, ஜிப்ரீல் இவர்கள் யார் என்பதாக கேட்டார்கள். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹா உலா இல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள்தான் மக்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டவர்கள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்தவனுடைய குறைகள் நரைகளை பற்றி பேசுவது, அடுத்தவனை பற்றி பேசுவது அந்த மனிதனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமன் என்பதாக அந்த இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல்லன் இன்ன பஅலல்லன்னி இஸ்முன், நீங்கள் அடுத்தவர்களை பற்றி தப்பெண்ணம் பண்ணுவது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது இருக்கின்றதே, அவைகளை விட்டு நீங்கள் தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா, நீங்கள் ஒருவர் அடுத்தவரை பற்றி புறம் பேச வேண்டாம். வலா யக்தப் பஅலுக்கும் பஅலா அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹும அஹீஹி மைத்தம் ஃபக்கரிஹ்துமு, நீங்கள் அடுத்தவனை பற்றி புறம் பேசுவதற்கின்றதே உங்களுடைய இறந்த ஒரு சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமன் என்பதாக சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா என்பதாக கேட்கின்றான். இல்லை, ஃபக்கரிஹ்துமு, நீங்கள் அவருடைய மாமிசத்தை சாப்பிட மாட்டீர்கள், அதனை வெறுத்து விடுவீர்கள் என்பதாக சொல்லுகின்றான். நீங்கள் ஒருவருடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமன் அடுத்தவனை பற்றி குறை குத்தம் பேசுவது.
பேசுவது, அடுத்தவனை பற்றி புறம் பேசுவது என்பதாக அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்டவர்கள் என்றால், அதுக்கார் என்று சொல்லக்கூடிய கிரந்தம், ரியாலுல் சாலிஹீன் என்று சொல்லக்கூடிய கிரந்தம், இவைகளை எழுதிய இமாம் தான் இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய காலத்தில் ஜமாலுத்தீன் ரீமி என்று சொல்லக்கூடிய ஒரு இமாம் இருந்தார். இவர் என்ன செய்வார், இமாம் நவவியை பற்றி அடிக்கடி ஏசுவார், நவவியை பற்றி அடிக்கடி திட்டுவார், பேசுவார், ஏசுவார், அப்படியாக கதைத்து கொண்டிருப்பார் மோசமாக. ஆனால் இமாம் நவவி ஒன்றுமே பேசாமல் இருப்பார், மௌனமாக இருந்து விடுவார். கண்ணியத்துக்குரியவர்களே, இவருக்கு மரணம் வருகின்றது, மௌத்து வருகின்றது, சக்கராத்துடைய நேரம், நாவு அப்படியே வெளியே வருகின்றது. நாவு அப்படியே இழுபட்டு நாயுடைய நாவை போன்று நாவு அப்படியே வெளியே வருகின்றது. முகத்திலிருந்து ஒரு வகையான கருப்பு நிறம் தென்படுகின்றது. ஜனாசாவை குளிப்பாட்டுவதற்கு ஆரம்பிக்கின்றார்கள். அந்த நேரம் ஒரு பூனை வந்து அவருடைய நாக்கை கடித்து எடுத்துவிட்டு அப்படியே சென்று விடுகின்றது. எல்லோருக்கும் படிப்பினைக்காக இந்த ஜனாசாவை அத்தாட்சியாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதற்கு முடியாது, அடுத்தவனுடைய குறைகளை பற்றி பேசுவதற்கு முடியாது, அடுத்தவனை பற்றி பேசுவதற்கு முடியாது என்பதைத்தான் இந்த ஜனாசாவுடைய செய்தி எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்களை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த சஃபியா குள்ளமானவளாக இருக்கின்றாள் என்பதாக. அதனை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவே, நீ இப்போ பேசிய வார்த்தை இருக்கின்றதே, இப்போ பேசிய வார்த்தையும் கடலில் வீசினாலும் அந்த கடல் நுரையும் மாறிவிடும் என்பதாக சொன்னார்கள். உண்மையிலே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் குள்ளமான ஒரு பெண்மணிதான். உண்மையை சொன்னதற்கும் இப்படியான ஒரு பனிஷ்மெண்ட் என்றால், இன்று நாங்கள் 2-3 பெண்கள் கூடிவிட்டால் முழு உலகத்தையும் பற்றி பேசி முடித்து விடுகின்றோம். இன்று உலமாக்கள் பேசுகின்றார்கள் அடுத்தவனுடைய குறையை. அதாவது ஒருவர் வருகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன். மாயிஸ் என்று சொல்லக்கூடிய சஹாபி வருகின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன். அதுக்கு பின்னால் ரசூல்லா உடனே தண்டனை கொடுக்கவில்லை. என்ன செய்தார்கள்? ஹல் கப்பல் தஹா, நீங்கள் அவளை முத்தமிட்டீர்களா என்று கேட்டார்கள். ஹல் லமஸ்தஹா, நீங்கள் அவளை தொட்டீர்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், நான் தப்பு செய்து விட்டேன், தவறு செய்து விட்டேன், எனக்குரிய தண்டனையை தாருங்கள் என்று அந்த சஹாபி, அந்த நபித்தோழர் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த அளவுக்கு என்றால் குறை குத்தங்களை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைத்தார்கள். குற்றங்களை மறைக்க முடியுமானாலோ மறைக்க வேண்டும். அடுத்தவனை பேசுவதை விட்டும் நாங்கள் என்ற அளவு எங்களுடைய நாவை தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு அழகான முறையில் சொல்லித் தருகின்றது. அதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஒரு மனிதன் அதாவது புறம் பேச முடியுமா? சில விடயங்களுக்காக வேண்டி புறம் பேசலாம். முதலாவது ஒரு விடயத்தை நான் சொல்லுகின்றேன். திருமணமுடைய விடயத்தில் புறம் பேசலாம். திருமணமுடைய விடயத்தில் புறம் பேசலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு பெண்மணி வருகின்றாள், யா ரசூலுல்லாஹ், எனக்கு 2 மாப்பிள்ளை பேசப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், அந்த பெண்மணியுடைய ஃபாத்திமா பின்த் கைஸ் அவர்கள் இருவரும் யார் என்று கேட்கின்றார்கள். அதற்கு பின்னால் அந்த பெண்மணி சொல்லுகின்றால், அபூ ஜஹம் என்று சொல்லக்கூடிய மனிதர், அதற்கு பின்னால் முஆவியா என்று சொல்லக்கூடிய மனிதர், 2 பேரையும் திருமணம் பேசப்பட்டிருக்கின்றது யா ரசூலுல்லாஹ். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா பின்த் கைஸை பார்த்து, அபூ ஜஹம் இருக்கின்றாரே, இவர் பிரம்ப கிளவே வைக்க மாட்டார், உங்களை அடித்து தொந்தரவு பண்ணுவார், அவரை விட்டுருங்க என்று சொன்னார்கள். 2வது முஆவியா இருக்கின்றாரே, அவரிடத்தில் செலவழிப்பதற்கு பணம் இல்லை, அவரையும்